ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு சகலை விசேஷ ரகலை, அதுதாங்க இன்னைக்கு டாப்பிக்கே. அப்படி என்னப்பா அப்படின்னு பார்க்குறீங்களா? கோட்டரு பத்தலை மாப்பிள்ளை அப்படின்னு பாட்டை போட்டுவிட்டு இவங்க வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படி என்னப்பா வைப்பு அப்படின்னா, அது ஒரு வைப்புங்க. மேலே மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு அதை ஆம்புலேட்டாமா வச்சுக்கிட்டு இவங்க ஒரு கதையை பேசிக்கிட்டு அப்படியே பார்க்கணுமே. வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறீங்கடா, என்ன வாழ்க்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, நம்ம விஜய் ஒரு பக்கம், அத்தை வந்து காவேரி கன்சுவாக இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க மனசில் உள்ள சந்தேகத்தை கண்டிப்பாக நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவலில் வைப்பு பண்ணி பாருங்கள், நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருமையாக பேசுகிறாருங்க. அதுக்கப்புறம் குமரன் ஒரு பக்கம், சும்மா தான் ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க, அதுக்கப்புறம் சொத்து வேணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சொத்து பெருசு இல்லைங்க, சொத்தை விட பெருசாக இருக்கிறதே சொத்தாக நினைக்கிறதே காவேரி தான்ட்டாங்க. டேய், இந்த டைலாக்கை ரீலில் மட்டும் இல்லடா, ரியல் லைஃப்பில் எல்லாரும் ஒரு தடவையாவது அவங்க ஒய்ஃபிட்ட போட்டிருப்பீங்க. என்ன பண்ணுறது? அதாவது அடியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் திட்டுக்காகவும் எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணுவீங்க. ஆக மொத்தத்தில் இதை வந்து உண்மையாக சொல்ல மாட்டீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நிவின்ட்ட ஒரு பக்கம் ஏன் யமுனாவை தனியாக அனுப்பி விட்டீங்கன்னு சொல்லி கேட்க, அது ஒரு பிசாசுங்க, பிசாசு கூட யாராவது போக ஆசைப்படுவாங்களா? வேணாம், நடக்கையில் மோகினியாவும் படுக்கையில் பேயாவும் தெரிகிறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவள் படிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே சமாளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போனோன்னே காஞ்சூரியனா மாதிரி உட்காந்துருக்க நம்ம யமுனாவே பார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்குது. ஐயோ, அடிச்சதெல்லாம் இறங்குதுரி, இந்த அளவுக்கு மோசமாக யோசிக்காதுடி, சரியான சந்தேக பேரொழிடின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு கிளம்பிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அங்கே அந்த குத்துனதால இங்கே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. கீழே வந்து நின்றுட்டு காவேரி வா தூங்க போகலாம், காவேரி வா தூங்க போகலான்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா இந்த ரூமில் வசதி பத்தாதுன்னு சொன்னோன்னே நம்ம கங்காவோட முகம் போனதை பார்க்கணுமே, அது என்ன அந்த மருமகனை வசதியாக பார்க்கறது? ஆமாம், 3 மருமகன் இருந்தால் அதில் ஒரு பஞ்சாயத்து வரும்ல, இவங்களை இங்கே படுக்க வச்சா ஐயோ ஏன் புருஷன் மட்டும் இலக்காரமா அப்படின்னு நினைக்க வேண்டியது. நம்ம யமுனாவோட மூளை ஒரு பக்கம் வேலை செய்யுதுன்னா கங்காவுக்கு இப்படி வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ